கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பது பொருள் அல்ல. அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கும். இதை சொன்னாரா? இப்போ ஏன் திருப்பி விட்டுறீங்க? நமது வளர்ச்சிக்கு ஏற்றார் போன்ற எண்ணிக்கையில் இடங்களை ஒதுக்க வேண்டும். எல்லாம் மூடுங்க. நாங்கள் பெரியவங்க பேசிட்டோம். கொடுக்குற சீட்டில் ஜெயிக்கிற வேலை பார்த்து இந்த கூட்டணி ஜெயிக்கணும், ஜெல்லாகணும். தமிழக அரசியல் காலத்தில் வந்து புதிய விஷயங்களை கொடுக்குறோம். யாருமே வந்து சொல்லாதது. அதே போல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு முன்னாடியே வந்து நிறைய விஷயங்களை கொடுக்குறோம். இப்படி கொடுக்கும்போது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து புதுசாக வந்து சம்மந்தமே இல்லாமல் உருட்டுவாங்க. லைக் எப்படின்னா அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அது குறித்து வந்து விவாதம்லாம் நடைபெற்றது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து 2 பேர் வந்து வாண்டடாக சொன்னாங்க, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிலாம் இல்லை, எங்கள் தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து ஆர்பி உதயகுமார் சொன்னார், ராஜேந்திர பாலாஜி வந்து சொன்னார். தலைமை சொல்லாமல் சொல்லிருக்க மாட்டாங்க 2 பேரும். ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க வந்து இதுக்கே வரல, சீனுக்கே வரல. இப்போ 2 பேர் வந்து வாண்டடாக வந்து பேசுகிறாங்கன்னா தலைமை சொல்லாமல் சொல்லிருக்க மாட்டாங்க. என்ன நடந்ததுக்கு பின்னாடி யார் வந்து இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க? டிஎம்கே, அஃப்கோர்ஸ் டிஎம்கே என்றால் அண்ணாமலை அதில் ஒரு பகுதி என்பது உங்களுக்கு நான் தனியாக சொல்ல வேண்டியதில்லை. இன்று கூட தினமலர் நாளேட்டில் ஒரு செய்தி, 40 இடங்கள், மாநிலங்களவை உறுப்பினர், மத்திய இணையமைச்சர் பதவி, இது 3 கொடுத்தா தான் நான் கூட்டணி வருவேன், இல்லைனா வரமாட்டேன் என்று பெரியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் குருமூர்த்தியிடம் தெளிவாக சொல்லிவிட்டார் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. திரு குருமூர்த்தி அவர்கள் உடனடியாக எக்ஸ் வலைத்தளத்தில் தினமலர் நாளேடு கவனமாக செய்திகளை வெளியிட வேண்டும், முழு பொய் என்று போட்டிருக்கிறார். இதோட நோக்கம், இதோட பின்னணியிலலாம் யார் இருக்கிறாங்க என்று பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னணியில் திரு அண்ணாமலை அவர்களே இருக்கிறார். அண்ணாமலை என்றால் திமுக, திமுக என்றால் அண்ணாமலை, பிரித்து பேசுவதற்கு ஒன்றுமில்லை. இது என்னென்னா, இந்த கூட்டணி நல்லா போகக்கூடாது. ஸோ அந்த கூட்டணியை சபட்டாஜ் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இது போன்ற செய்திகள் வெளிவருவதை அவர்கள் உறுதி செய்கிறார்கள். உண்மையாலுமே பாஜக தரப்புலேருந்து அப்படி பேசப்பட்டது. அமித்ஷா அவர்கள் வந்து இது கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசினதா சொல்கிறாங்க. உண்மையிலே அமித்ஷா அப்படி பேசினா? நான் கவனித்தது வரைக்கும் சொல்லிடுறேன்ப்பா. மேற்கு வங்கத்திலே பிஜேபி ஆட்சி, தமிழகத்தில் என்டிஏ ஆட்சின்ட்டு நான் பேசும்போது அவர் ஹிந்தியில் தான் சொன்னார். பேசும்போது தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்கலாம். என்டிஏ கூட்டணியின் ஆட்சி என்றும் அதை புரிந்து கொள்ளலாம். என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் புரிந்து கொள்ளலாம். இது ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்ட போதே இந்த பிரச்சனை வந்தது. ஞாபகா பாருங்கள், எடப்பாடியை மேடையில் வச்சுக்கிட்டே கூட்டணி ஆட்சி என்று சொன்னார்னு. அதுக்கு பிறகு இதை எடப்பாடி தெளிவுபடுத்தினார். அவங்களுக்கு ஞாபகம் இருக்காமா? தெளிவுபடுத்தினார், கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஆமாம், கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பது பொருள் அல்ல, அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கும். இதை சொன்னாரா? இப்போ ஏன் திருப்பி விட்டுறீங்க? அதுவும் இன்னொன்று கூட சொல்கிறாங்க, கவனிச்சிங்களா? அதிமுக பாஜக கூட்டணின்னு சொல்லலை, பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக அதிமுக கூட்டணின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ என்னப்பா அதனால பேசும்போது சரி, இப்போ இதனால் சரி, இப்போ பாஜக கூட்டணி என்று அவர் அமித்ஷா சொல்கிறார் என்பதை ஒரு வாதத்துக்காக ஒப்புக்கொள்கிறேன். அதனால் வந்து பாஜக முதல்வர் எடப்பாடி துணை முதல்வராக இருக்க போகிறாரா? அப்படியா நடக்க போகுது? ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும். அமித்ஷாவை திரு பழனிசாமி டெல்லி சென்று சந்தித்த போதே எத்தனை எண்ணிக்கையிலான இடங்கள் என்பது முடிவு செய்யப்பட்டு விட்டது. அப்போதே அந்த நம்பரை முடிவு பண்ண பிறகு தான் இங்கே வந்து இந்த கூட்டணி அறிவிப்புலாம் நடந்துச்சு. அது புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த கோர் கமிட்டி மீட்டிங்லேயும் அமித்ஷா, இன்றைக்கி யூனியனில் கூட எழுதியிருக்காங்க, கோர் கமிட்டி மீட்டிங்கில் அமித்ஷா இந்த எங்களுக்கு இத்தனை % இருக்குது, அதனால் 80 சீட்டு வேணும், 90 சீட்டு வேணும்னு இந்த பேச்செல்லாம் வச்சுக்காது. சீட்டெல்லாம் நாங்கள் பேசி முடிவு பண்ணிட்டோம். கொடுக்குற சீட்டில் ஜெயிக்கிற வேலையை பாருங்கள். நாம் இத்தனை சதவீதம் வளர்ந்து விட்டோம், அத்தனை சதவீதம் வளர்ந்து விட்டோம், நமது வளர்ச்சிக்கு ஏற்றார் போன்ற எண்ணிக்கையில் இடங்களை ஒதுக்க வேண்டும். எல்லாம் மூடுங்க. நாங்கள் பெரியவங்க பேசிட்டோம். கொடுக்குற சீட்டில் ஜெயிக்கிற வேலையை பாருங்கள். இந்த கூட்டணி ஜெயிக்கணும், ஜெல்லாகணும், அதுக்கான வேலையை பாருங்கள் என்று சொல்லும்போது, அண்ணாமலை ஆர்மியின் தலைவரான அண்ணாமலை ஜி, நம்ம பலத்துக்கு 80 சீட்டுக்கு கம்மியாக போட்டியிடக்கூடாதுன்னு அமித்ஷாட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? அண்ணாமலைக்காக தான் அதை சொன்னது. மூடிட்டு இருங்க, வேலையை பாருங்கன்றது தான் அதுக்கு மீனிங். ஜெயிக்கிற வேலையை பாருங்கள், நாங்கள் தலைவர்கள் இதெல்லாம் பார்த்துக்கிறோம், நீங்கள் போய் இந்த கிளைக்கழக நிர்வாகிகளை பார்த்து அலைன்ஸ் ஜெல் பண்ணுறதுக்கான வேலைகளை பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பிஜேபி கூட்டணி ஆட்சி, பிஜேபியோடு சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்றால் அது பிஜேபிக்கும் பின்னடைவு, அதிமுகவுக்கும் பின்னடைவு. பிஜேபிக்கு வேணால் அது ஒரு சாதகத்தை கொடுக்கலாம், அதிமுகவுக்கு அது பெரும் பின்னடைவை கொடுக்கும். தொண்டர்கள் சோர்வடைந்து விடுவார்கள். கூட்டணியே முறிக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் கூட்டணியை முறிக்கலாம். ஆமாம்,
இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமியை மாதிரி ஒரு டஃப் நெகோஷியேட்டரை நீங்கள் பார்க்க முடியாது. நான் 2021 தேர்தல் பேச்சுவார்த்தை, சீட்டு ஒதுக்கீடு பேச்சுவார்த்தை எப்படி நடந்துச்சுன்றதை நான் சொன்னேன் ஏற்கனவே. அவ்வளோ டஃப் நெகோஷியேட்டர் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்குவார் அவர்? கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிறதா இருந்தால் அந்த பால் பாக்கெட் கட்சி கூட போய் கூட்டணி வச்சிருக்கலாமே அவர். எதுக்காக வந்து அது முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாதுன்றதுக்காக தானே அங்கே போகிறாரு. அங்கே போய் கூட்டணி வைக்க வேண்டிய தேவை என்ன? சொல்கிற சீட்டை வாங்கிக்கிட்டு கூட்டணிக்கு வர்றதுக்கு அவர்கள் தயாராக இருப்பதால் அவர்களின் தேவை 2029, 26 அவர்களுக்கு தேவை இல்லை. 60 சீட்டு கொடுத்தா 60 சீட்டில் கேண்டிடேட் இருக்கா ஃபஸ்ட்டு பிஜேபிக்கு? சொல்லுங்கள், கேண்டிடேட் இருக்காப்பா? இல்லை. அப்புறம் 60 சீட்டு வாங்கிக்கிட்டு ஒரு முறை வந்து பிஜேபி மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து போட்டியிட்ட போதும் கேண்டிடேட் இல்லாமல் அலைஞ்சாங்க ஒரு தேர்தல். ஞாபகம் இருக்கா? 2016 என்று நினைக்கிறேன். அந்த டைம்ல தான் வந்து சாமாக்காக்கு 40 இடங்கள் கொடுத்தாங்க, அதை ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. ஆமாம், வேண்டாங்க, இவ்வளோ சீட்டு வேண்டாம் ப்ளீஸ், நானும் என் மனைவி மட்டும் தான் கட்சியில் இருக்கோம், 40 பேருக்கு எங்கே போவேன் என்று திரு சரத்குமார் அவர்கள் அப்போது அதை ரிட்டர்ன் பண்ணார் அந்த சீட்டை. சரியா? இதுதான் யதார்த்தம். அதனால் இது கூட்டணி ஆட்சின்லாம் இது மைண்ட் வாஷ் பண்ணுறது. இது தேர்தலில் இது ஒரு அங்கம். போர்னு வந்துச்சுன்னா எல்லாம் தான் செய்வாங்க. சரியா? பார்த்தீங்களா, எடப்பாடி கட்சி அடமானம் வைத்து விட்டார். இந்த நரேட்டிவை மீண்டும் மீண்டும் திமுக உருவாக்க முயற்சி செய்து அதை உடைக்கிறது அதிமுகவோட கடமை. அதை செஞ்சுதான். அவ்வளவு ஏன் எடப்பாடியே முதலமைச்சர் இல்லையா, வேற ஒரு முதல்வர் வேட்பாளர் வந்து பாஜக யோசிச்சுட்டு இருக்கான், இப்படியெல்லாம் பேசுறாங்க சார். இதுதான் போர்னு வந்துருச்சு இல்லைம்மா. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் திமுக இது மாதிரி டிசைனான தியரிஸை சர்க்குலேஷனில் விடத்தான் செய்வாங்க. அதெல்லாம் மீறி தான் அதிமுக ஜெயிக்கணும். அவங்க இடத்துல அதிமுக இருந்தாலும் இதைத்தானே செய்யும். போர்னு வந்துருச்சு, ஆல் இஸ் ஃபேர், அவ்வளோதான். அப்படி தான் பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுவாங்க. இன்னொன்று, இந்த பிரச்சாரம் மிகவும் எளிமையானது இல்லை சார். நேற்று நம்ம பேசணும், வந்து நீங்கள் ஊழல்னு பேசுகிறீங்க, ஊழலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு பேச வேண்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் மௌனமாக இருக்காரு. அதுக்கு பதிலாக இப்படியான பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுவது. அடமானம் வைத்து விட்டீர்கள் கூட்டணி ஆட்சினா அது சம்பந்தமாகவே விவாதம் போகணும் அப்படின்றது அவங்களோட நோக்கம். அதை உடைக்கணும், அது ஒரு சாமர்த்தியம். சரி, எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து அதிமுக பாஜகக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு ஏற்கனவே வந்து இந்த 2000 எனக்கு தெரியும். சரி, நான் சொல்கிறது கெஸ்ஸு கரெக்டாக இருக்குது. ரைட்டு. 2021 தேர்தலில் வந்து 20 சீட்டு கிட்ட கொடுத்தாங்க. அவங்க வந்து 90 கேட்டாங்க, 19 அப்படின்னு இவங்க சொன்னாங்க சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் 20 கொடுத்ததா சொல்லுவாங்க. இப்போ அதிகபட்சம் தினகரன் இருக்கார், ஓபிஎஸ் அந்த வருவார். ஸோ அவங்களாம் இணைச்சி எப்படினாலும் ஒரு 25லேருந்து 30ன்னு வச்சிங்களேன். எனக்கு தெரிஞ்சு வந்து அதிகபட்சம் 30 தாண்டாது. ஓகேவா? ஓகே, ஏறக்குறைய சரி நீங்கள் சொன்னது, அவ்வளோதான், விட்டுருங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அதில் எத்தனை தொகுதிகள் வந்து பாஜக ஜெயிப்பாங்க, இவங்க ஆதரவு வந்தாலும் அவங்க ஆட்சி அமைக்க முடியுமான கேள்விகள்லாம் இருக்குது. ஓகேங்களா? பாஜக கொடுக்கலாம், பாமக கொடுக்க போகுது, பாமக கொடுக்கலாம், தேமுதிக இருக்க போகுது, இல்லை வேறு ஏதாவது கட்சிகள் கொடுக்க போகுது. ஸோ இவங்க பாஜகவை நம்பியும் ஒருவேளை மெஜாரிட்டியில் ஜெயிச்சா அதிமுக இருக்க மாட்டேன். லுக்கு தம்பி, மெஜாரிட்டிக்கு 117க்கு சற்றும் குறையாமல் பெரும்பான்மை, தனிப்பெரும்பான்மை கிடைக்கும் அளவிலான இடங்களில் அதிமுக போட்டியிடும். இங்கே தூக்கி ஒரு பிஜேபிக்கு 40 சீட்டு 50 சீட்டு கொடுக்கலாம், அது சிக்கல் இல்லை. நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் 117க்கு கம்மியாக அதிமுக ஜெயிச்சிச்சுன்னா இனி கூட்டணி அமைச்சரவை தான். 2006 கருணாநிதி 96 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு 5 ஆண்டு யாருக்குமே அமைச்சரவையில் இடம் தராமல் ஓட்டிய காலங்கள் எல்லாம் மலையேறி விட்டது. இன்றைக்கி நீங்கள் 110 வாங்கினீங்கன்னா கூட துணை முதலமைச்சர் கொடு, 2 துணை முதலமைச்சர் கொடுன்னு கேட்பாங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு எல்லா வேலையும் அதிமுக செய்யும். ஏன்னா என்னைக்கு கூட்டணி அமைச்சரவைக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ அது பலவீனம். இன்னொரு விஷயம் இருக்குது சார். அப்படி வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டி வாங்கினீங்கன்னா 29 வந்து நான் ஏன் அவங்க கூட கூட்டணி வைக்கணும் ஒரு கேள்வி வரும். எனக்கு வந்து விஜய்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. 29 அப்படி யோசிக்கலாம்ல. ஒருவேளை அவங்க வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு என் தயவால் தான் அவங்க நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் 29 நான் பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி ஒரு டிமாண்ட். அந்த 29க்கு எந்த பங்கமும் வந்துவிடக்கூடாது என்பதில் தான் பாஜக தலைமை கவனமாக இருக்கிறது. அவங்க கூட்டணி வச்சதே 29க்குப்பா, கரெக்டா? 29 தான் முக்கியம் அவங்களுக்கு. 29 மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த 26க்கு ஒரு 2 சீட்டு 3 சீட்டு இந்த பிரச்சனையெல்லாம் நடுவில் இழுத்துட்டு வராதுன்றதுல தெளிவாக இருக்காங்க. எடப்பாடிஜி தலைமையில் தமிழகத்தில் தேர்தல்னு எங்கேயாவது போய் சொல்லியிருக்காங்களா பிஜேபி? இங்கே பீகாரில் சொல்லு, நிதிஷ்ஜி தலைமையில் நாங்கள் போட்டிடுறோம் சொல்ல பார்ப்போம். என் தலைமையில் நிதிஷ் போட்டிடுறாரு, கரெக்டா? இதுதான் எல்லா மாநிலத்திலும். இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் 29 முக்கியம், திருப்பி தமிழ்நாட்டை குழப்ப வேணான்னு கவனமாக இருக்காங்க. இன்னொன்று, அதிமுகவை விட மக்கள் மத்தியிலேயே இது ஒரு அவர்ஷனை ஏற்படுத்தும். எஸ், தேவையில்லாமல் நோன்றோன்னு நினைக்கிறாங்க. 14 தோல்வி, 19 தோல்வி, 24 படு தோல்வி, இப்போ 29 ரிஸ்க் எடுப்பாங்களா? இனிமேல் இவ்வளோ உயரத்துக்கு போயிடுச்சு பிஜேபி.
2019 இவ்வளோ உயரம் போயிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அது திருப்பி கீழே இறங்காமல் அட்லீஸ்ட் அங்கே லெவல் பண்ணுறதுக்கு 29 இவங்க தயவு தேவை. அவ்வளோதான். புரியுதா? சிம்பிள்.